வணக்கங்களே, கடவுள் டிவி நேயர்கள் லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்குற ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை கரெக்டாக மிங்கிள் பண்ணி வாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டாபிக் டிப் ஆஃப் த வீக்காக கொடுக்குறோம், மறக்காமல் பாருங்கள். சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் 8ல் இருக்கார். நிறைய கிரகங்கள் 8ல் இருக்கும், கொஞ்சம் நெகட்டிவாக தான் பலன்கள் இருக்க போகிறது முதலே சொல்லிடுறேன். ஏன்னா சூரியன் 15ஆம் தேதி வரை கண்டிப்பாக அது மீனத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். தேவையில்லாத பிடிவாதங்கள், பெரிய லாபம் வரணும், அதை பண்ணால் தான் பண்ணுவேங்கிற மாதிரி பிடிவாதங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2/11ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது நண்பர்கள் குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்புகள், ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய கொடுக்கும். ஸோ இந்த வீட்டை விட்டு ஓடிடுறேன் போங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் ஓரமாக வைங்க, இதெல்லாம் கொஞ்சம் நாள் தான். ஏன்னா இதில் ஒரு மாதகரங்கள் ஒரு 10-15 நாளில் எல்லாமே மாறிடும். அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். அது 8லேருந்து பரிவர்த்தனை ஆகுது. ஸோ 8லேருந்து பரிவர்த்தனை ஆகும்போது என்னென்னா 10ல் வரும்போது பெரிய தொழில் வாய்ப்புகள் பெரிய விஷயங்கள்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ இதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வக்கரமாக இருக்க சுக்கிரன் உங்களுக்கு ஏதாச்சும் ஏடாவடமாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் இப்போ எதுவும் டெசிஷன் எடுக்காமல் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக 12ல் இருக்கும்போது அப்பா அம்மானால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். தேவையான ஒரு மன உளைச்சலையும் இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசணும், மன வருத்தங்களை கொடுக்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நிறைய விரயங்கள் வர்றதுக்கான, தேவையில்லாத மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனம் பண்ணணும். குழந்தைகளோட விஷயங்களை நல்ல அபரமாக நல்ல சிறப்பாக இருப்பதற்கான அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான சனி. ஸோ 6ஆம் அதிபதி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் தேவையில்லாத மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி இப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது நிறைய 8 நாளே நிறைய பேராசையை தூண்டி விட்டு அதனால் ஒரு டென்ஷன்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ், தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்குங்க. அவங்க ஏதோ பேசுகிறாங்க ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 12ல் நீச்சமாகும்போது அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டிலலாம் சின்ன சின்ன அவமானங்கள் நமக்கு என்னடா இப்படிலாம் இன்சல்ட் பண்ணுறாங்க நம்மளோட ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா இப்போ வக்கரமாக 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பெரிய முதலீடு, பெரிய விஷயங்கள் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த டைமில் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி 2 மற்றும் 11ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் வருதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் எதுலேயுமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 8ல் உள்ள கிரகம் எப்போ கவுக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க இப்போ பார்த்து புது பலன்கள் இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலன்கள் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாகிறது சூரிய தசாபுத்திகள். சூரியன் 8ல் இருக்கும்போது பாசஸ், அதாவது நம்மளோட மேலதிகராக நம்ம ப்ரெஷரோ டென்ஷனோ வரும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது 15ஆம் தேதி வரை ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திரன் தசாபுத்தி அந்த மாதிரி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாரத்தின் முற்பகுதியில் நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பிலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் 12ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், அப்பா அம்மாவால் கொஞ்சம் மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். ஸோ அதனால் ஒரு மனக்கலக்கங்கள் இல்லாமல் நைட்டு தூங்காமல் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த தூக்கி போடுங்க, இதெல்லாம் ஆள் இந்த கேம்னு தூக்கி போட்டு போகிறது. இதெல்லாம் ஒரு மாதகிரகங்கள் ரொம்ப பெரிய பாதிப்பிலே ஏற்படுத்தாது. 5 மற்றும் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களையும் குழந்தைகள் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். குழந்தைகளாக நிறைய கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். தொழிலில் கொஞ்சம் அகலக்கால் வைக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதனால் எல்லாமே டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி உங்களுக்கு இப்போ 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கும். வேலையில் தேவையில்லாத மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, மற்றவங்க நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு ஈகோ கிளாஷஸ், தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு இப்போது ராகு தசாபுத்தி அந்த ராகு குருடைய சாரத்தில் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் ஒரு பேராசை காட்டி எல்லோரும் நம்மளை மாட்ட விடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு பார்த்திங்கன்னா நம்ம 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம், பேராசைப்பட்டு ஏதாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி குழந்தைகள் விஷயங்களையும் தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஏன்னா பரிவர்த்தனை அது 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி
பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபதி 2 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் வந்து தேவையில்லா சலசலப்புகள் பிடிவாதங்கள் அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாமல் கேது வந்து 2ல் இருக்கும்போது வெடுக்குன்னு பேசுகிறது தேவையில்லாத பேசுகிறதுனால வந்து நம்ம டேர்ம்ஸ் பேசுகிறதுனாலே வந்து நமக்கு நிறைய வந்து விரோதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள். அதனால் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்கனால சிம்ம லக்னமாக சுக்கிர தசை சுக்கிரன் வந்து 8ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்தோம். தொழில் ரீதியான விஷயங்கள் பக்கத்து வீட்டுக்கார சம்மந்தமான விஷயங்கள் தேவையில்லாத பிடிவாதங்கள் ஈகோனாலும் நமக்கு வந்து நிறைய கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னங்க நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம் இதெல்லாம் வந்து ஒரு கேல்குலேஷன்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சு எது ப்ளஸ் மைனஸுங்கிறத நோட் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றபடி என்னங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனிதன் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண சிறப்பான வழி கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம். ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரான மீன ராசிக்காரர். அதுவும் சுக்கிரன் அங்கே உச்சமாச்சுன்னு வைங்களேன் ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்களில் பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது. அதில் வந்து என்ன சொல்கிறது ப்ளஸ் மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த காமங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்களுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்கிரன் இருக்கிற ஆளுங்க. ஸோ மீன லக்னமாக இருந்து மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்களில் இறங்கணும். அதுவும் பெண்கள் விஷயங்களும் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள். ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்னத்துக்கும் மீன ராசிக்காலுக்கும் வந்து இந்த 3 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருந்து அங்கே உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்பாதிக்கிறோம் அவங்க தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடியாந்துட்டு இருந்த ஒரு ஆளாக தான் அந்த நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தோன்னா கயமயம்னு கத்துவாங்க. பார்த்தீங்கன்னா அவன் வந்து எழுந்து ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீன லக்னம் மீன ராசிகள். அதுவும் சுக்கிரன் உச்சமாக இருந்ததுன்னு வைங்களேன் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அதே கூட வந்து புதன் நீச்சமான புதனும் இருந்தது வைங்களேன் யாருன்னு கணக்கே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்திங்கன்னா நான் குப்பகாரியிலேருந்து ஏ கிளாஸ் வரை பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போகிற ஆட்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் வந்து 3ஆம் இடமாக இருந்து அது வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணி விட்டோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான். ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கிங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னத்தில் வந்து உள்ள பிரச்சனை என்னென்னா அது செவ்வாய் 3 8ஆக இருந்து இந்த கன்னி லக்னத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கராகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லாமல் இவங்களை வந்து ஆம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதீதமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது 3 8ஆம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அதுவும் கூட ராகுலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று பாரு எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணியில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும். தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுக்கலாவே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் 3இல் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ லக்னத்தில் 3இல் வந்து செவ்வாய் ராகு இருக்குது 3இல் ராகு இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த காம இச்சைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து 7ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணிகள்னும் போது சூரியன் செவ்வாய் வந்து கூடி
11 நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும். சூரியன் செவ்வாய், அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது. ஸோ காண்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் இருக்குங்கிற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி 11 இருக்கவங்களுக்கு வந்து அந்த காமேச்சல் வரும். அதே மாதிரி வந்து அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கன்னி லக்னமாக வந்து 11 கடக 11ஆம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்ச பெற்று இருந்ததுன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காம ரீதியான விஷயங்களை அவப்பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும். ஏன்னா கடகங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது 11ஆம் இடமாக வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து அது எந்த கேடர்லாம் தெரியாது அவங்களுக்கு. ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்னன்னு அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியங்கிற லெவலில் போயிடுவாங்க. ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக காம இச்சைகள் அது 3, 7, 11 வந்து 11 மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க. உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும். ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் அங்கே இருந்து தசாபுத்தி அந்த நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ ஆண் பெண், ஆணுக்கு வந்து மீனம், பெண்ணுக்கு வந்து கன்னி, இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்கிறது, அங்கே சுக்கரன் இருக்கிறது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப மோசமாக, அது ராகு கூட இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்றது அதிகமான ஒரு விஷயம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.